இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவர் அந்த ஜீப் என்டர்னை வந்து திருடுறதுக்காக அங்கே ஏல ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கா. அங்கே ஏலம் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு லைட்டு போகுது. அப்போ அங்கே பார்த்தா அந்த பென்டனையுமே திருடிட்டு போயிடுறா. பேண்டம் எக்ஸ் அப்படின்ற செட் அங்கே எழுதி வச்சுட்டு போயிருக்கா. பாஸ் அவங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் கோட் வேலை விட்டுட்டு போயிருக்காங்க, திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோ அவங்க ஷென்மே சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவங்க வந்துட்டு பெரிய ஆளாக தான் இருப்பான், நம்ம வந்துட்டு பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கார்ட்ஸ் அனுப்பி அங்கே கதவுல லாக் பண்ண சொல்லி அங்கே பிடிங்க அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு வழியெல்லாம் சொல்லி அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது அவளோட பையன்தான். அவன் வந்துட்டு ஒரு ஹேக்கர் போல். அம்மா இந்த டைம் வந்து 2 சைட்லேயுமே உங்களை வந்துட்டு ஆளுங்க வளைச்சி கட்டியிருக்காங்கம்மா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் வேமா அங்கேருந்து போகும்போது அவங்க செகண்ட் பையன் அங்கே வந்துடுறான். நீயே நீங்கள் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் பிரதர் தான் சொன்னார், நீங்கள் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரில் இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், இந்தாங்க இந்த ட்ரெஸ் மாஸ்க் எல்லாமே போட்டுக்கோங்க அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது அந்த குட்டி பையன் அங்கே வந்து அவளோட அந்த பெண்டண்ட்டை கொண்டு போய் அங்கே பாடி கார்ட்ஸ் அதுக்குள்ளே போட்டான். திரும்ப அவங்க செக் பண்ணி முடிச்ச போதும் அது தெரியாமல் அதை வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து போகும்போது ஆனால் ஹீரோ வந்து அது எல்லாமே லைவாக பார்த்துட்ருக்கான். அதில் ட்ராக்கருமே இருக்குது போல். அப்போ அவங்க பொண்ணுமே அங்கே வந்துடுறான். இப்போ அங்கே வந்துட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், இவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு சொன்னதும் சரி ஓகே நீ உன்னை கேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சின்ன குழந்தை நம்மளை என்ன பண்ணுன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தரையில் ஒரு பஞ்சு விட்டதுமே பார்த்தா அவங்க எல்லாருமே மயக்கமாயிடுறாங்க. இந்த குட்டி பாப்பாட்ட அங்கே சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குது போல். 3 பிள்ளைங்களுமே அம்மா எப்படியே நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டாக நம்மளோட இந்த டீலை வந்துட்டு முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு சொன்னதும் அவங்க பாஸ்மே அவன் வந்து மெசேஜ் அனுப்பிடுறான், மியூசியமில் அதை கொண்டு போய் வச்சாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழந்தைங்களோட ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேக்கா. அப்போ கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க லீன்னு ஒரு பர்சன் வராங்க. ஏன்னா நீ தான் ஜியாவா அப்படின்ற சொன்னதும் ஆமாம் நீங்கள் யாருன்னு சொன்னதுமே உன்னோட அப்பா என்கிட்ட 1 லேக் வாங்கியிருக்காரு, உன்னை வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்காக என் கூட தான் அனுப்பி வைக்க சொல்லியிருக்காரு, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீயுமே வந்துட்டு ஓல்ட் ஆகிட்ட போலையே, உனக்கு 3 பிள்ளைங்க வேறு இருக்கா, சரி பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் குழந்தைங்களெல்லாம் நீ கொண்டு போய் வந்து ஆர்ஃபனேஜில் விட்டுறணும், நான் வந்துட்டு அதுக்கு பே பண்ணிடுறேன், ஆனால் நீ என் கூட சேர்ந்து ஹாப்பியாக இங்கே தான் வாழணும், நம்ம பிள்ளைங்க பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே அவங்க ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன வீட்டை அப்படிலாம் அசிங்கம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை உள்ளே போய் எடுக்கும்போது கையில் பார்த்தா வந்துட்டு ட்ராப் மாட்டிக்குது. அங்கே வந்துட்டு மேலே வேறு அவன் மேலே கொட்டி விடுறதுக்காக என்னென்னமோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளைங்களாம் போட்டு அவனை பாடாப்படுத்தினதும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததுமே ஹீரோயின் ஏற்றி தள்ளி வச்சா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அங்கே கால் பண்ணுறாரு நம்ம ஹீரோயினுக்கு, நான் உனக்காக பையன் பார்த்து வச்சுருக்கேன், அவன் ரொம்ப நல்ல பையன், நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதான் வந்துட்டு அவன் கிழவன்னு தெரியுது எனக்கு, நீங்கள் வந்துட்டு எதுக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கீங்கப்பான்னு சொன்னதும் அவன் வயசில் கொஞ்சம் மூத்தவனாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவேன்னு சொன்னதும் நீங்கள் இப்படிலாம் என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு போய் சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே அவங்க பிள்ளைங்கிட்ட நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு இப்போ ஹஸ்பண்டுக்கு நான் எங்கே போவேன்னு சொன்னதும் உண்மையிலேயே அம்மா எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. இதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டு திருட போகும்போது அவளை அங்கே அட்டாக் பண்ணுறப்ப அவளுக்கு அங்கே ட்ரக்கை வந்துட்டு செலுத்திட்டாங்க போல் ஊசி மூலமாக. அவன் ரொம்ப எஸ்கேப் ஆகி பயந்து அங்கே ரூம்குள்ளே போயிடுறா. ஹீரோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நல்லா படுத்துருக்கான். அவனுக்குமே ஒரு மாதிரி ஹார்ட் அங்கே ஃபீல் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டதுமே நம்ம அதுக்கப்புறம் அவங்க வந்து எஸ்கேப் ஆகி போக பார்த்துருக்கா. ஆனால் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு வேமா அவளை பிடிச்சி இழுத்துட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் போய் எப்படி சொல்ல முடியும், அப்பாவே இல்லையே அப்படின்ற சொன்னதும் அம்மா நீங்கள் இப்படி பொய்யெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அப்பா இல்லாமல் குழந்தைங்க எப்படி பிறப்பாங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் பெரிய பிள்ளைங்களாகிட்டோம் அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே நம்ம வந்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு அப்பாவை தேடலாம், நான் வந்துட்டு ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும், ஆனால் வந்துட்டு அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாது, ஆனால் அழகாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், நம்மளோட ஐடென்டிஃபை எப்பயுமே அவன் ரிவீல் பண்ணிடக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் பேசிட்டேக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட் இப்படி வந்துட்டு மேட்ரு எல்லாமே சொன்னதுமே நான் கண்டிப்பாக இந்தளவு கைப்பிடியாக அந்த திருடனை பிடிக்காம மட்டும் விட மாட்டேன், எனக்கு வந்துட்டு ஒரு லோ ப்ரொஃபைல் நீங்கள் ரெடி பண்ணுங்கள், அதை வச்சே நான் வந்துட்டு அவங்க பக்கத்தில் க்ளோஸாக போய் பிடிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவங்க வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணட்டும் அப்படின்றத சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு இந்த இதை திருடினது வந்துட்டு இந்த ஃபேண்டம் எக்ஸ் தான் சொல்லிட்டு அங்கே நியூஸில் போட்டு விட்டுருங்க, ஸோ வந்துட்டு ஏன்னா வந்துட்டு அவங்க காண்டாக்ட் பண்ணட்டும், நான் அவங்கள பிடிச்சிடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே ஐடியா பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் பாஸ் இப்படி உங்கள் அம்மா வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லிட்டு இருக்காங்க, இல்லைன்னா சும்மா விட மாட்டாங்களான்னு சொன்னதும் எதுக்காக இப்படி என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நீங்கள் பேசாமல் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கால் பண்ணி வர வைங்களே, அவங்க தானே உங்களுக்கு அன்றைக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு வேறு ஏதோ ஒரு பொண்ணு நினச்சிட்டு இருக்கான் போல், பொண்ணா கூட இருந்தது, நம்ம ஹீரோயின்ன்றது அவனுக்குமே தெரியலை. அதுக்கப்புறம் அங்கே அந்த லீமே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒழுங்கா நீ என் கூட சேர்ந்து வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னோட அப்பா வேற என்கிட்ட காசு வாங்கியிருக்காரு அப்படின்ற சொன்னதும் அந்தாள் காசு வாங்கினா நீ அந்தாள்கிட்ட போய்
பேசு, ஏன்ட்ட ஏன் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு சொன்னதுமே, நீ அப்படின்னா சொன்ன பேச்சு கேட்க மாட்ட, நீ உன் குழந்தைங்கள வச்சுட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க, நான் ஒரு வழி பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு அடிக்க வேற போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ இனிமேல் இழுத்து விட்டுறணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுறான். லேடிஸ் மேலே வந்துட்டு கை வைக்கிறிய, உனக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே, நீ யார் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு சொன்னதும், உன்ட்ட வந்து என்னோட ஐடென்டிஃபைலாம் நான் ரிவீல் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்க்குமே வந்துட்டு அந்த பையன் கால் பண்ணி வர வைக்கிறேன்னு சொன்னதும், அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. பிறகு ஹீரோயின் தன்னோட நேம் ஜியான்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகுறா. ஹீரோவுமே அங்கே ஷேன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். யார் இந்த பர்சன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், என்னோட அப்பா ஏற்பாடு பண்ண பிளைண்ட் டேட், எனக்கு ஆனால் இருந்தாலும் சுத்தமாக பிடிக்கல, தேவையில்லாம தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நம்ம ஹீரோ எனக்குமே மேரேஜ் பண்ணணும்னு தான் வந்து நான் தேடிட்டு இருக்கேன் பொண்ணு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, எனக்கு உங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் கவலை கிடையாது, நான் குழந்தைங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே யோசனையாக வந்துட்டுருக்கு. அப்போ அந்த பாப்பா அங்கே போய் டச் பண்ணிட்டு இவர் பாடியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்றத சொன்னதும், உங்கள் அம்மா தான் என்னை டிசைட் பண்ணணும்னு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் சிரிச்சுட்டே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அவங்க மேரேஜுமே பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்பீடாக இதெல்லாம் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு, சரி ஓகே நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நான் ஒரு கம்பெனியில் சின்னதாக எம்ப்ளாயாக தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதுமே, சரி ஓகே இந்தாங்க இந்த கீயை வச்சுக்கோங்க, நான் ஃபஸ்ட்டு வீடு எல்லாமே போய் சரி பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி ஹீரோயின் அப்புறம் அந்த பிள்ளைங்க எல்லாத்துக்குமே கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்க சொல்கிறான். பட் ரேட் அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக பார்த்து வாங்க அப்படின்றத சொல்கிறான். இங்கே ஹீரோயினை பார்த்தா வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையுமே அங்கே வந்துட்டு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஹீரோ பார்க்கும்போது ஏதாச்சும் வந்து உண்மைகள் தெரிஞ்சிடும்ன்றதுக்காக எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு, நம்மளோட ஐடென்டிஃபைவை நம்ம எப்பயுமே ரிவீல் ஆக விடக்கூடாது, நம்மளை நம்ம தான் சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோ அங்கே உள்ளே வந்ததுமே ஹீரோயின் அவனை அங்கே வெல்கம் பண்ணுறாங்க. அங்கே ரொம்பவே ஹீரோ ஹாப்பியாகிட்டு, நான் பாரு உங்களுக்காக வந்து சாப்பாடு சமைக்கிறதுக்கு பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், கிச்சன் எங்கே இருக்குது அப்படின்றத சொன்னதுமே, கிச்சன் அந்த சைடில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் காமிக்கிறா. அங்கே போர்ட்ஸில் வந்துட்டு சில இதெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, அவங்களோட அடுத்த அந்த சீக்ரெட் மிஷினை பண்ணுறதுக்காக தான், இதை நோட்டீஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேமா அவனோட ஃபேஸை போய் பிடிச்சிக்கிறா. ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் அந்த பையன் போய் வேமா அதை அழைச்சி விடுறான். நம்ம ஹீரோயின் நம்ம வந்துட்டு ஒன்றை மட்டும் எப்படி போய் தனியாக விட முடியும், எனக்கு ஒரு மாதிரி இருக்காது, அதனால தான் நானுமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும், சரி ஓகே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே குக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அங்கே மெசேஜ் வருது, உன்னோட அடுத்த மிஷினுக்காக நீ கிளம்பணும், அது ஷென் குரூப்புக்காக தான் போகணுன்னு சொன்னதும், ஹீரோயினுமே அங்கே குழந்தைங்கிட்ட அங்கே வந்துட்டு அதை பற்றி அங்கே இன்ஃபார்ம் பண்ணதுமே நம்ம ஹீரோ என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. சரி நான் வந்துட்டு குழந்தைங்களுக்கும் உனக்காகவுமே கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குறப்ப, இது எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான ஜுவல்லரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, விலை அதிகமாக இருக்குல்லன்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது இது நார்மல் தான், என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கான், அவன் வந்துட்டு டிஸ்கவுண்ட் எனக்கு கொடுத்தான்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்குமே ஒரு செயினை கொடுத்ததுமே, என்ன இந்த செயின் வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நைட்டு நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் நாங்கள் வந்துட்டு அவனவே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோ நான் வந்துட்டு உன்ட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்குவேன்லாம் நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பாக அப்படிலாம் வந்துட்டு பண்ண மாட்டேன், உனக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ வரைக்கும் ஓகே தான், நான் வந்துட்டு இப்படி உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும், அடப்பாவி நீ என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்க, நீ அட்வான்டேஜ் எடுத்துக்குவேன்னு நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்டே அங்கே உட்காந்துட்ருக்கா. அப்போ அங்கே குழந்தைங்க என்னாச்சு அம்மாவுக்கு இவ்வளோ கவலையாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒருவேளை அவன் இப்படி ரொம்ப ஜென்டில்மேனாக இருந்தால் என்னை டச்சே பண்ணலைன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் போகல, குழந்தைங்கள வந்துட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் குழந்தைங்களுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அங்கே 3 பேருமே சேர்ந்து அங்கே போயிட்டுருக்கும்போது அப்போ அந்த ஃபஸ்ட்டு பையன் சொல்கிறான், அப்பா எனக்கு புக் ஷாப் போகணுன்னு, செகண்ட் பையன் மியூசியம், அந்த பொண்ணு வந்துட்டு ஷாப்பிங் போகணுன்னு சொன்னதும், சரி ஓகே 3 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு போகலாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷாப்பிங் பண்ண போகலாம், செகண்டு மியூசியம், தேர்டு வந்துட்டு புக் ஷாப் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளம்பும்போது அப்போ இந்த ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ நம்ம அந்த குட்டி பையன் கேட்குறான், தேவையில்லாமல் வந்துட்டு அடி வாங்க போகிறியான்னு. நம்ம ஹீரோனி அமைதியாரு, நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால் ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, அந்த ஆள் நீ வந்துட்டு எந்த இதை என்னை அடித்து வாட்டியிருப்பா, அவன் வந்துட்டு என்கிட்ட 1 லேக் வாங்கியிருக்கான், அந்த காசு திரும்ப கொடுத்தா தான் நான் போவேன்னு சொன்னதும், என்னோடய அம்மாவை காசு வாங்கினாங்க, அவங்க அப்பா வாங்கினா நீ அங்கே போய் வாங்கு, இல்லைன்னு வச்சுக்கோமே நாங்கள் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், நான் இப்போ வாங்காமல் போக மாட்டேன்னு சொன்னதுமே, வாங்காமல் எப்படி போகாமல் இருப்பேன், நாங்கள் வந்துட்டு சாகுற வரைக்கும் உனக்கு கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அடிக்க போகிறான்.
அப்போங்க நம்ம ஹீரோங்க கையை பிடிச்சிடுறான். தேவையில்லாமல் குழந்தைங்க மேலே கையை வச்சுட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு இப்போ அவன் என்ன ஆளை வச்சு அடிச்சிட்டு இருக்க, சரி ஓகே நான் வந்துட்டு உனக்காக வந்து ஒரு கேம் விளையாடலாம், அந்த கேமில் வந்துட்டு வின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு 1 லேக்காக வந்துட்டு திரும்ப வந்துட்டு கொடுக்க வேணாம். நான் ஒரு வேளை வின் பண்ணிட்டேன்னா நீ 2 லேக்காக திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொன்னதும் அந்த பையனுமே ஓகேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ என்ன நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருங்கன்னு சொன்னதும் அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த குட்டி பாப்பாவோட பவரை யூஸ் பண்ணி வின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அந்த லீயும் நம்ம ஹீரோவுமே சேர்ந்து அங்கே விளையாடிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ கேட்குற மாதிரி எங்கள் நம்பர்ஸ்லாம் விழுகுது. அவன் தோற்று போயிட்டான். நம்ம ஹீரோ நான் வந்துட்டு ஜெயிச்சிட்டேன் ஓகேவா அப்படின்ட்டு சொல்லிட்டு போகும்போது அவன் ஒத்துக்க மாட்டான். நான் வந்துட்டு இப்போ திரும்ப வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ரிங்கை கழட்டி வச்சு இப்படியே வந்துட்டு வரிசையாக அவன்ட்டு இருக்க எல்லாத்தையுமே கழட்டி வச்சு அவன் தோற்றுமே போயிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க வந்துட்டு பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி வந்துட்டு தூக்கிட்டு போக முடியும், நம்ம ஏதாச்சும் வேன் பிடிக்கணுமான்னு சொன்னதும் அது ஏன் பண்ணணும், நம்மளே வந்துட்டு தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பாப்பாவோட பவரை யூஸ் பண்ணி அவள் தள்ளினதுமே வேகமாக அவங்க வீட்டுக்குமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஹீரோயினுமே வீட்டில் சூப்பராக அவங்க குழந்தைங்களுக்காகவும் ஹீரோக்காகவும் சமைச்சு வச்சுட்ருக்கா. அம்மா இங்கே பாருங்கள் உங்களுக்காக தான் அப்பா வந்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு பில்லோவெல்லாம் வச்சு கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இந்த டயத்தை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு என்னோடய ஜாப்பை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்கேருந்து ஒரு டெலிவரி கேர்ள் மாதிரி போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்தா இன்னைக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு அந்த திருடனை பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட் அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். இன்னைக்கு பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் அந்த சைடில் போகிறான். நம்ம ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு இவன் இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க எந்த சைடில் போகணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி போகும்போது அவங்க சிஸ்டர் இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்க, என்ன விஷயம், என்ன வந்துட்டு நீங்கள் பாஸை செடியூஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன்னு கேட்டதும் அது உன்னோட வேலை, நீ அதுக்காக தானே இந்த டயத்தில் ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படியே உங்களுக்குள்ள சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து நீ ஏன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நான் ஃபுட் டெலிவரி பண்ண தான் வந்தேன் அப்படின்ற சொன்னதுமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போ நீ ஏன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே எங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்ன்னு சொல்ல வரும்போது நீ வந்து பார்த்து பேசுது என்னோடய ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவர் வந்துட்டு இவருமே நார்மலாக தான் ஒரு எம்ப்ளாயி அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அவங்க சிஸ்டர் நீ வந்து ஒரு டெலிவரிக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு கார்ட்ஸ் மாதிரியா, நல்லா தான் வந்துட்டு ஜோடி பொறுத்த இருக்குது, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் இப்படிலாம் நீங்கள் வந்துட்டு கிளம்ப முடியாது, உங்களை செக்கிங் பண்ணாமல் அனுப்ப மாட்டான்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன் செக் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் ஏன்னா அவரோட முக்கியமான திங்ஸ் வந்துட்டு தொலைஞ்சி போச்சு அதை தான் நாங்கள் வந்துட்டு தேடிட்டுருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ உங்கள் சிஸ்டர் அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் திருடுறதுக்காக வந்திருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இப்போ செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணுறேன், அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, அவங்கள வந்துட்டு விடுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ஆனால் இந்நேரத்தில் நீ எப்படி வந்துட்டு இங்கே ஃபுட் டெலிவரி பண்ண வருவேன், நீ வந்துட்டு போய் தான் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் உண்மையிலே இந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்துட்டு டெலிவரி ஆர்டர் ஆகிருக்கு அப்படின்ற சொல்லும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் ஆமாம் நான் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு அதை வாங்கினதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன இடத்துல என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு நீ ஃபஸ்ட்டு போய் அவளை செக் பண்ண அப்படின்ற சொல்லும்போது அவங்க சிஸ்டர் வந்துட்டு அங்கே செக் பண்ணுறாங்க. பார்த்தா அவளோட ட்ரெஸ்ஸில் அங்கே ட்ராக்கர் இருக்குது, நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி ஒட்டி விட்டுருப்பா போல். இப்போ நீங்கள் வந்துட்டு இது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் கூட இப்போ கிளம்புங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் நீங்கள் இப்போ எங்கள் கூட சேர்ந்து கிளம்பி வாங்க, இல்லைனா கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு உங்களை ரிசைன் பண்ண வச்சு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோன்னு சொன்னதும் அவளுக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு போக வேண்டியதாகிடுது. அந்த சாப்பாடை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே தேங்க்யூ சொன்னதுமே ஹீரோ நீ வந்துட்டு பண்ணுற வேலை இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே வெளியே வந்துட்டு என்ன நீ இந்நேரத்தில் இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டதுமே ஃபுட் டெலிவரி பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர் வந்துச்சு, நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க கேட்டதும் எனக்குமே முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு தான் கால் வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். நைட் போல் ஃபுட் டெலிவரி பண்ணால் சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் வந்தேன்னு சொன்னதும் எனக்கு அதே மாதிரி தான் சொல்லிட்டு 2 பேருமே இப்படி அவங்க பொய்யை வந்துட்டு மறைச்சிட்ருக்காங்க. ஹீரோ இப்படி ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு நீ ஷென் குரூப்பில் வந்துட்டு ஒர்க் பண்ணால் நல்ல சேலரியுமே கிடைக்குமேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இது நல்ல ஐடியாவாக இருக்கே, நான் இதை பற்றி யோசிக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா வாங்க வீட்டுக்கு அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே வந்துட்டு அவள் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்ன டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதணுமேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களோட ஸ்கில்லை பற்றிலாம் எழுதுங்கம்மா, அவங்க அசந்து போகட்டும்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுது, அவங்க என்னடா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அவன் ஹெல்ப்மே பண்ணிகிட்ருக்கான். ஃபைனலாக அங்கே வந்துட்டு ஃபார்மே ஃபில்அப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி உங்களை வந்து செலக்ட் பண்ணியாச்சு, நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்காக வாங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. பிறகு அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி உங்கள் ஒய்ஃபுக்கு வந்துட்டு அங்கே மெசேஜுமே கொடுத்தாச்சு, அவங்க வந்துடுவாங்க
கண்டிப்பாங்க பாஸ் அப்படின்ற சொன்னதும், சரி ஓகே நீங்கள் வந்துட்டு அவளுக்கு ஒரு நல்ல ஜாப்பாக போட்டு கொடுத்து அவளை நல்லா வந்து கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறான். அந்த நேற்று பொண்ணை இழுத்துட்டு போனோம்ல, அவங்களோட நேம் வந்து லீன், அவங்க உங்கள் ஒய்ஃபோட சிஸ்டர் தான் பாஸ், அவங்க வந்துட்டு திருடலை அப்படின்றத சொன்னதும், நல்லாவே தெரியுமே அவளை பார்த்தாலே தெரியுதே கூமுட்டு அப்படின்றத சொல்கிறான். அப்போ அந்த ட்ராக்கர் எப்படி அவங்க பாடியில் வந்திருக்கும், எனக்கு என்னமோ அவங்க ஒய்ஃப் மேலே டவுட்டாக இருக்குது, ஏன்னா அவங்க போன பிறகு தான் அங்கே ட்ராக்கர் இருந்துச்சு அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு, ஒருவேளை இவன் மேலே வந்துட்டு இப்படி ட்ராக்கரை அந்த திருடை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி யோசிக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து தன்னை ஒரு ஸ்மார்ட்டாக நினச்சிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ அங்கே வேகமாக வெளியே போகிறான். அப்போ அவருமே நார்மலாக அங்கே வந்து பேசிட்டு போனதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. சரிவா இந்த காரை நான் டிரைவ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஆஃபீஸில் அவளை அங்கே கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இவங்க நம்மளோட புது வந்துட்டு ஒர்க்கர்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டருக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்ன வந்துட்டு நீ சொல்லிட்டு இருக்க, நீ வந்துட்டு கண்டிப்பாக அப்படின்னா அந்த பர்சனை செடியூஸ் பண்ணி தான் இங்கே வேலைக்கு வந்திருப்பேன்னு சொன்னதும், அது உன்னோட வேலை, நான் வந்துட்டு இங்கே கஷ்டப்பட்டு நானாகவே வந்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும், அங்கே வந்துட்டு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும் போல், அவருக்காக அங்கே பெயிண்டிங்லாம் வந்துட்டு ஆஃபீஸ் தரப்பில் கிஃப்ட்ஸாக வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக இவளை இன்றைக்கி சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபேக் அங்கே மாற்றி வச்சு அதை கொண்டு போய் அவங்க சிஸ்டர் கையில் கொடுத்து கொண்டு போய் கொடுன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே மீட் பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி போகிறா. அங்கே ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவன் வந்துட்டு உடனே நார்மலாக வந்துட்டு அந்த பர்சன்ட்ட பேசினதும் அவருமே வந்துட்டு என்ன ஒரு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருமே அங்கே வந்துட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் நான் உங்களை தான் மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்காக அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்குறா. அவருக்கு அந்த பெயிண்டிங்னால் ரொம்ப பிடிக்கும் போல், அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அந்த பெயிண்டிங் அங்கே வந்துட்டு பார்த்தா அது ஃபேக்காக இருக்குது, நீங்கள் வந்துட்டு என்னை இன்சல்ட் பண்ணிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் எனக்கு இதை பற்றி தெரியாது, ஆஃபீஸில் இதை தான் என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது அவங்க சிஸ்டர் அங்கே வந்துடுறா. இவ போய் சொல்லிட்டு இருக்கா, இவன் சரியான ஒரு ஃப்ராடு, இவன் வந்துட்டு ஃபேக்கை வந்துட்டு மாற்றி வந்து வச்சுட்டா போல் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை வந்து கொடுத்ததுமே அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் நம்ம ஹீரோயின் இதுவுமே வந்துட்டு ஃபேக் தான் அப்படின்ட்டு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இது கண்டிப்பாக இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறா. ஆனால் அந்த பர்சனுக்கு வந்துட்டு அதை பற்றி நல்லா தெரியும் போல், அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு நாலேஜ் இருக்கா, என்னால் நம்பவே முடியல, ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது, உங்கள் கூட சேர்ந்து நான் வந்து இந்த கான்ட்ராக்டை போடுறதுக்குமே வந்துட்டு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ அங்கே இதெல்லாம் எப்படி இவளுக்கு வந்துட்டு தெரியும், பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்கிறப்ப ஹீரோ உண்மையிலே அவளுக்கு எல்லாமே தெரியும், அவங்க வீட்லேயுமே இதே மாதிரி ஏகப்பட்ட பெயிண்டிங்லாம் அவங்க வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா ஓகே நம்ம வீட்டில் போய் பார்ப்போமான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசையாக கேட்டதுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தைகிட்ட கால் பண்ணி நீ வந்துட்டு பெயிண்டிங்லாம் ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே ஹாப்பியாக கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க சிஸ்டர் சொல்கிறா இந்த பெயிண்டிங் மட்டும் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு எலுமிச்சம்பழத்தை அப்படியே சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு பிறகு அங்கேயுமே கிளம்பி போய் அந்த பெயிண்டிங்லாம் பார்த்ததுமே அவர் ரொம்பவே ஹாப்பியாகிடுறாரு. எல்லாமே வந்துட்டு ஒரிஜினலாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கம்பெனியோட சேர்ந்து கான்ட்ராக்டுமே பண்ணிக்கிறதுக்கு விரும்புகிறாரு. ஸோ வந்துட்டு அவங்க சிஸ்டர் வந்து இந்த இதில் தோற்று போயிடுறா. அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் வந்துட்டு அந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் அங்கே வந்துட்டு சாப்பிட வேண்டியதாகிடுது. பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவளால் எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு பயங்கரமாக திட்டினதுமே நான் இப்போ அவளை கால் பண்ணி ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு தான் அங்கே கால் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோ இங்கே ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது வேணுனே ஹீரோ பக்கத்தில் போய் ஸ்லிப் ஆகுற மாதிரி விழுகிறா. நம்ம ஹீரோயினுமே பக்கத்தில் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வந்துடுறாங்க. அந்த டயத்தில் அவங்க அப்பாட்ட இருந்து அங்கே கால் வந்து எல்லாமே கேட்டு போயிடுது. என்னாச்சு எதுக்கு இப்போ கால் பண்ணீங்கன்னு சொன்னதும் ஒழுங்காக நீ வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வா, நீ வந்துட்டு உன் சிஸ்டர்கிட்ட எதுக்காக அப்படி பண்ண, நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன், இல்லை அஸ்தி இதுக்கு கீழே போட்டுருவேன் உன்னோட அம்மாவோடதுன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு கவலையாயிட்டு என்னாச்சு ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நடந்தே எல்லாத்தையுமே சொன்னதும் சரி ஓகே வா போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோவை கூட்டிகிட்டு தான் போயிருக்கா, குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கா. நீ வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு என் போட்ட ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்க, ஒழுங்காக வந்துட்டு அவட்ட மன்னிப்பு கேளு, இல்லைன்னா அந்த அஸ்தி கிடைக்காது அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த 3 பிள்ளைங்களுமே நம்ம வந்துட்டு போய் நம்ம வேலையை காமிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த அஸ்தியை வந்து மாற்றி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப வாய்க்கு வந்தபடி ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க அதே மாதிரி அந்த அஸ்தியை மாற்றி வச்சதுமே அங்கே வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு வர சொல்லி உன்னை என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பாட்டிலையுமே அங்கே வந்து தூக்கிட்டு வர சொல்லிடுறாங்க. உங்கள் ஸ்டேட்மெண்ட் இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதை கொண்டு வந்ததுமே ஹீரோயின் அதை தூக்கி கீழே எறிகிறா. அப்போ அங்கே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறா என்ன நடந்துட்டுருக்குன்னு. அப்போ ஆல்ரெடி மாற்றியாச்சு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறப்ப இவங்க எல்லாருக்குமே அங்கே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு.
நம்ம ஹீரோ சொல்கிறான், இப்படி அஸ்தி வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அந்த ஆத்மா வந்துட்டு இங்கேயே வந்துட்டு செட் ஆயிரும்ல, என்ன பண்ணுறது, இவங்களை அந்த ஆத்மா ஏதாச்சும் பண்ணிருச்சுன்னா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அந்த இதை எடுத்து ஃபேஸில் எல்லாத்துலேயுமே போட்டு விட்றா. அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி நாத்தெல்லாம் அடிக்கவும் அவங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அது எல்லாத்தையுமே அங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அம்மா வந்துட்டு ரொம்பவே திறமைசாலி, அவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்கான். என்ன வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்குமே அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது. சரி ஓகே நம்ம எல்லாருமே சாப்பிட போகலாமா அப்படின்ற சொல்லிட்டு அவ கேட்டதுமே சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அவங்க சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த ஆத்மா இங்கேயே செட் ஆயிடுச்சா, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்களோட அப்பா யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு வந்துட்டு அது சரியாக தெரியாது. 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு ஹோட்டலுக்குள்ளே நான் போனப்ப இந்த மாதிரி வந்துட்டு நடந்துருச்சு, அதனால தான் பேபிஸ் பிறந்துச்சுன்னு சொல்கிறப்ப அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இந்த ஹோட்டலோட நேம் என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அப்போ அங்கே சில ரவுடிங்கெல்லாம் அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து யார் அந்த ஜியா அப்படின்றத கேட்டதும் நான் தான் சொல்கிறா, உன்னை அடிக்கிறதுக்கு தான் எங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃபைட் பண்ண வந்ததுமே நம்ம ஹீரோவுமே பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே மாஸ்க்லாம் போட்டுட்டு வந்துட்டு அந்த தீஃபோட ரூபத்தில் வந்து அங்கே பயங்கரமாக அவங்களெல்லாம் போட்டு அடிச்சுட்டு அவனை அங்கே காப்பாற்றிடுறா. அங்கே பார்த்ததுமே அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது, இவ கூட தான் சேர்ந்து அப்போ 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு. அப்போ நீ தானே அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பர்த் மார்க் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அவன் கேட்கும்போது ஹீரோயின் அடித்தவனை மயக்கமாக்கிடுறா. அவனுக்கு முழிப்பு வரும்போது அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். எனக்கு வந்துட்டு அந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணாங்களா அந்த தீஃப் அப்படின்ற சொன்னதும் ஆமாப்பா அவங்க வந்துட்டு ரொம்பவே திறமைசாலி தான், ரொம்ப பயங்கரமாக போட்டு ஃபைட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு உன்னை காப்பாற்றிட்டாங்க, ரொம்ப நல்ல மனுஷி அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோட்ட இப்படி கால் வந்துடுது, அந்த திங்ஸ் எல்லாமே உங்களோட கம்பெனிக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க பையனுமே அம்மா நம்ம திருட வேண்டியது அந்த ஷென் குரூப்புக்கு வந்துருச்சுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறா எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக. நம்ம ஹீரோவுமே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்கு வரட்டும் கண்டிப்பாக பிடிக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அங்கே உள்ளே போய் அவள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை அங்கே கைப்பிடியாக பிடிச்சி விடுறான். மாசமாக நீ இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டேன், என்கிட்ட எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸில் இருக்க மாஸ்கை ரிமூவ் பண்ண போகும்போது அந்த பையன் பார்த்துட்டா மம்மி அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டும்போது அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. என்னமோ வந்துட்டு சின்ன குழந்தை கூட வந்த மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு தேட சொல்லிட்டு இருக்கான். பாஸ் இது அவங்களோட செயின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. ஏமா அவங்க 2 பேருமே பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி அவங்கள பிடிக்க முடியல அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த செயினை பார்த்துட்டு இதை நான் அவளுக்கு கொடுத்தனே அப்படின்னு அவள் தான் வந்து திருடிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போகிறான். குழந்தைங்க அவங்க வந்துட்டு உள்ள விட மாட்டாங்க, அம்மா கூட முடியலன்னு குழந்தைங்க போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேமா அவன் உள்ளே ஓப்பன் பண்ணி போனால் நம்ம ஹீரோயின் அங்கே தான் படுத்துட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்ற சொன்னதும் அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது. நாங்கள் தான் சொன்னோம்ல அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற சொன்னதும் வேமா அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த செயின் வந்துட்டு இதே மாதிரி யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், நான் எப்படி அவன் மேலே சந்தேகப்படலான்னு சொல்லிட்டு அந்த திருடி எப்படி இருந்தாலும் சரி அவ்வளோ போது நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட வீட்டில் காமிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தா அங்கே ரொம்ப புவர் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு நம்மளோட மருமக எப்படிப்பட்டவன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. நம்ம ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ணதும் உன்னோட ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ்மான்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வெல்கம் பண்ணிட்டு அங்கே தண்ணி எல்லாமே கொடுத்துட்டு அவங்ககிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்காக வந்துட்டு வெஜிடபிள்லாம் கொடுத்துட்டு எங்களால் இது மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு, நாங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், எங்களால் இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லை, போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ஏன் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இருக்கேன்ல, நான் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ இந்த நியூஸ் தெரிஞ்சு வீட்டுக்கு வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறப்ப உன்னோட அப்பா அம்மாவை நீ என்ன இப்படியே வச்சுட்ருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் எதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் நம்ம எப்பயுமே இப்படி தானேப்பா ட்ரெஸ் பண்ணுவோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஹீரோக்குமே புரிஞ்சுக்குது இவங்க சும்மா ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க நம்மள மாதிரின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாங்க உங்களை கூட்டிகிட்டு போய் நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ்மே அங்கே வந்துட்டு சூப்பராக வந்து வாங்கி கொடுக்குறா. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு மருமக உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு, நீ வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அவட்ட போய் சொல்லிட்டு இருக்காத, எல்லா உண்மைகளையும் கூடி சீக்கிரம் சொல்லிடு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டர் கூப்பிட்டு அங்கே வந்து சாரி கேட்குறா நடந்து எல்லாத்துக்குமே. அவளுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணதும் ஹீரோயின் குடித்ததுமே கொஞ்ச நேரத்துலேயே மயக்கம் வந்துடுது. அப்போ அங்கே அந்த மாடல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணணும், இவ்வளோ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு செட் அவங்க இருந்து போனதுமே நம்ம ஹீரோயினை காணாமல் வந்துட்டு முழிப்பு தான் இருந்துகிட்ருக்கு. அவங்களெல்லாம் கையை பிடிச்சவங்க தெரிய விட்டா, என் மேலே கை வச்சிங்கன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்டவை கால் பண்ணி என்னை மீட் பண்ணுறதுக்காக நீ உடனே கிளம்பி வா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே கிளம்பி போகிறான். என்ன
என்னாச்சு அப்படின்றத சொன்னதும், என்னோட சிஸ்டர் இப்படி எனக்கு ட்ரக்க குடுத்துட்டா. நீ தான் என்னோட ஹஸ்பண்ட். நீ தான் எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற சைட் அவ கேட்குறா. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து அங்க ரொமான்ஸ்மே பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நைட்டு 2 பேருமே சேர்ந்து எங்க வீட்டுக்கு வரும்போது, பேரண்ட்ஸ் வந்து சண்டைலாம் தீர்ந்து ஒண்ணாயிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்குமே அங்க ரொம்ப ஷை ஆயிட்டு இருக்கு. நடந்து எல்லாத்தையுமே நெனச்சுட்டு. நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இவன்ட்ட எந்த உண்மையும் மறைக்கக்கூடாது. நான் தான் அந்த தீஃப்ன்றத சொல்லிருமான்னு சொல்லிட்டு அங்க யோசிச்சுட்டு, ஒருவேளை அந்த தீஃப் வந்து உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொன்னதும், என்ன பண்ணுவேன் நான் என்ட்ட இருந்து புடுங்கிட்டு போன காசு எல்லாத்தையும் நான் திரும்ப பறிக்காம விட மாட்டேன் அப்படின்றத சொல்றான். அத கேட்டுட்டு ஹீரோயின், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. இப்படி பேசுறீங்களேன்னு சொன்னதும், பிள்ளைங்களுமே அதே மாரி சொல்றாங்க. நான் சும்மா சொன்னேன். அவ வந்துட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல தீப் தான். ஏன்னா அவ திருடிட்டு அத எங்கேயுமே கொண்டு போல. வந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு தான் அவ கொண்டு போய் விட்டுட்டு இருக்கா, அந்த மியூசியத்துக்கு. ஸோ வந்துட்டு நான் அவட்ட தேங்க்யூ தான் சொல்வேன். அவள எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அங்க ரொம்ப ஹாப்பியா இருது அவளுக்குமே. சுஜின்னு ஒரு பொண்ண காமிக்கிறாங்க. அவ தான் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு அன்னைக்கு ட்ரக் குடுத்தவ போல. நம்ம ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து பார்த்துட்டு, இவ அவன் கூட சேர்ந்து ஒண்ணா இருந்தவளாச்சே, இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. இவ வந்துட்டு அங்க வந்து அவன கூட்டிட்டு போய் விட போயிருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வரவங்களையும் தான் நம்ம ஹீரோயின் அங்க போய் இந்த மாரி நடந்திருக்கு. ஸோ வந்துட்டு அப்ப இருந்து நான் தான் உன் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா போல. நான் கண்டிப்பா இவள சும்மா விட மாட்டேன். இவள வந்துட்டு நான் ஒரு வழி பண்ணி விடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு மீட் பண்றதுக்காக வந்துட்டு, அவ ரொம்பவே ஹீரோயின இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அவர் வந்துட்டு உன்ன மாரி ஒரு ஆளு கூடலாம் வந்துட்டு இருப்பார்ன்னு நெனச்சிட்டு இருக்கியா? நான் தான் அவர ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவரும் என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த காச வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அவ ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின், "நீ இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்காம இங்கேருந்து போயிருன்னு" சொல்லிட்டு அங்க போனதுமே, கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ பொக்கேலாம் கொண்டு வந்துட்டு அவட்ட அங்க வந்து ப்ரப்போஸ் பண்ண பார்க்குறான். ஆனா ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு போனதும், "நான் என்ன தப்பு பண்ணேன்னு" சொல்லிட்டு அவன் பிள்ளைங்க கிட்ட கேட்குறான். "நீங்க அம்மாவ பேசி வந்துட்டு சரி பண்ணுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்" அப்படின்ட்டு சொன்னதும், நம்ம ஹீரோயின் அங்க கதவ தட்டி பார்த்தாலுமே ஓப்பன் பண்ண மாட்றா. அப்புறம் அவன் வந்துட்டு வெளிய வந்து பார்க்கும்போது, "எங்க அவர்?" அப்படின்ட்டு சொன்னதும், "அப்பா எங்க போனாருன்னே தெரியலம்மா" அப்படின்ட்டு சொன்னதும், இவங்க உடனே ஃபாலோ பண்ணிட்டு பிள்ளைங்கலாம் போறாங்க. அப்ப அங்க அந்த சுஜி வந்து நம்ம ஹீரோட்ட, "நான் வந்துட்டு உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு பக்கத்துல வந்ததும், "இப்படிலாம் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு வந்து மேரேஜ் ஆயிருச்சு. ஸோ நீ வந்துட்டு தொல்ல பண்ணாதன்னு" சொன்னதும், அங்க அவங்க எல்லாருமே மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்துட்டு கூட இருந்தது நீ கிடையாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பொய் சொல்லாதன்னு சொன்னாலுமே அவ விடமாட்றா. அப்ப ஹீரோயின் கோவமாயிட்டு, "உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா? இப்படி அடுத்தவங்க ஹஸ்பண்ட பறிக்க பார்ப்பியா?" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள அங்கருந்து விரட்டி விட்டா. சரி நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையுமே மறந்துட்டு, நம்ம வந்து உன்னோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, ரொம்ப ஹாப்பியாயிட்டு அங்க பர்த்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படினாலும் சரி அவன திரும்ப அடையாம விட மாட்டேன். அவன் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு, அங்க திரும்ப சில பிளான்லாம் பண்ணி நம்ம ஹீரோயின் அவ ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுறா. ஹீரோயின் இதுக்கப்புறம் வந்துட்டு உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் கிடையாது. நம்ம வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலாம். அதான் பெட் அப்படின்றத சொல்றான். ஹீரோவுமே எவ்வளோ பேசி பார்க்குறான். பட் அங்க வந்துட்டு ஹீரோயின் கேட்குற மாரி இல்ல. அங்க ஃபைனலா போய் எங்க கோர்ட்ல டைவர்ஸுமே வாங்க போயிடுறாங்க. அப்ப அங்க வந்துட்டு நம்ம குழந்தைங்க உங்களுக்குலாம் எதுவுமே வந்துட்டு தெரியலப்பா. அவ எப்படி கரெக்ட் பண்றதுன்றது கூடயுமா தெரியல அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பேசி பார்த்தாலும் அவ ஒத்துக்கிற மாரி இல்ல. பிறகு அந்த சூஜி நம்ம ஹீரோவ மீட் பண்ணிட்டு, "உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உனக்குமே நல்லா தெரியும். அந்த உன்னோட ஒய்ஃப் தான் வந்துட்டு அந்த ஃபேண்டம் எக்ஸ்ன்றது. ஸோ அந்த தீஃப பத்தி வெளிய சொன்னேன்னு வச்சுக்கோமே, அவ கண்டிப்பா வந்துட்டு ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் தான். நீ அப்படி நடக்க வேணாம்னு நினைச்சேன்னு வச்சுக்கோமே, பேசாம நீ என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்கோ. நான் வந்துட்டு எதுவுமே வெளிய சொல்ல மாட்டேன்" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோவுக்கு வேற வழி இல்ல ஹீரோயின காப்பாத்துறதுக்காக. ஸோ வந்துட்டு அவனுமே அங்க வந்துட்டு ஒத்துக்கிறான் மேரேஜுக்காக. ஏன்னா அங்க வெட்டிங் டேயுமே வந்துருது. நம்ம ஹீரோங்க ரொம்ப கவலையோட நின்னுட்டு இருக்கான். என்னோட லைஃப் இப்படி போயிருச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப அவனோட பேரண்ட்ஸ் நம்ம ஹீரோயின மீட் பண்ண வந்துட்டு, "நீ என்னம்மா இப்படி பண்ணிட்ட? இங்க பாரு டிஎன்ஏ ரிப்போர்ட்ட. இந்த பேபிஸ் எல்லாமே அவனோடது தான். 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ தான் அவன் கூட அந்த ஹோட்டல்ல இருந்தவ. இன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து மேரேஜ். நீ போய் ஸ்டாப் பண்ண வேணாமா? அவன் வந்துட்டு வேற வழி இல்லாம இந்த மேரேஜுமே பண்ண போயிட்டுருக்கான். ஏன்னா வந்துட்டு அந்த தீஃப் நீதான்றது அவனுக்குமே தெரியும். ஸோ வந்துட்டு உன்ன வந்து ஜெயில்ல புடிச்சு போட்டுருவேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுன வாசி தான் இந்த மாரி பண்ணிட்டுருக்காங்க. நாங்க வீட்டுக்கு வந்தப்ப தான் குழந்தைங்களோட அந்த ஹேர வந்து எடுத்துட்டு போனோம். அப்பதான் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இது எங்களோட பேர குழந்தைங்கன்னு சொல்லி சொன்னதும், ஹீரோயினுக்குமே இத கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, அப்படின்னா வந்துட்டு அவர் தான் என்னோட ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்ப அங்க குழந்தைங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படின்னா எங்க அப்பா வந்துட்டு உண்மையிலே அவரா அப்படின்ற சொல்லிட்டு, அங்க வெட்டிங்காக அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு வந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் ஆனா அவள புடிச்சு அங்க தள்ளிட்டு, வேகமா ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, இவன் வந்துட்டு எனக்கு மட்டும் தான் சொந்தம். யாரும் இவன என்ட்டருந்து பறிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறா. அவ ஒரு லூஸ் மாரி அங்க கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் அவள அங்க கூட்டிட்டு வந்துட்டு, "நீங்க வந்துட்டு எனக்காக தான் இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க
அம்மா அப்பா சொன்னாங்க, "நீங்க இதெல்லாம் எனக்காக பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்கள காப்பாத்திட்டேன். இதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு என் கூட சேர்ந்து இருக்கணும்னாலும் இருக்கலாம். இல்லன்னா வந்துட்டு என்ன விட்டுட்டு நீங்க வந்துட்டு போயிரலாம்." அப்படின்ட்டு சொன்னதும், எப்பேர்ப்பட்டவன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்ன ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன். அந்த பேபீஸுமே எனக்கு தான் சொந்தம். அது குழந்தைங்களுமே என்னோடது தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கான். இருந்தாலுமே அந்த சூஜி, "நான் இவள சும்மா மட்டும் விட மாட்டேன். என் லைஃபவே கெடுத்து விட்டான்னு" சொல்லிட்டு அவள அங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறா. "உன்ன நான் இன்னைக்கு கொலை பண்ணிருவேன்னு" சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோவும் அங்க குழந்தைகளுமே வந்துட்டு அந்த லொகேஷன கண்டுபிடிச்சு, அவளையுமே அங்க அடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ஹீரோயினுமே காப்பாத்திடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட, "நான் உண்மையிலேயே திரும்ப வந்துட்டு உன்ன முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாமா?" அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க வந்து ப்ரொபோஸுமே பண்றான். ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்துட்டு இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.